சார், நம்ம ஷேர் மார்க்கெட் அப்படின்னு பேசும்போது இப்போ சமீபத்தில் இருக்கக்கூடிய ஷேர் மார்க்கெட்ஸ் வேல்யூஸ் எல்லாமே ட்ரிப்பாக இருக்குது. ஐ மீன் ஓரளவுக்கு ட்ரிப்பாக இருக்கிறதுக்கான காரணமாக எதை பார்க்குறீங்க? இப்போ எல்லாருமே ஒரு பேசக்கூடியது என்னென்னா, ஓகே கொரோனா வைரஸ்னால மார்க்கெட் இறங்குது. இப்போ எல்லாருமே இந்த கொரோனா வைரஸை கை காமிச்சிட்டு இருக்கோம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இட்ஸ் நாட் அபவுட் கொரோனா வைரஸ். ஒரு கரெக்ஷன்னா இப்போ ஒரு 1500 புள்ளிகள் விழுந்திருக்குன்னா ஒரு 300-400 பாயிண்ட் மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, ஏற்றுவாங்க. ஏன்னா மார்க்கெட்டில் ஏற்றோன்னு இருந்தால் இறக்கம் இருக்கணும், அதே மாதிரி இறக்கம்னு இருந்தால் கொஞ்சம் ஏற்றம் இருக்கணும். அந்த கொஞ்சம் ஏற்றத்தை பார்த்துட்டு மறுபடியும் நம்ம ஆளுங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், பை பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ திஸ் இஸ் நாட் த ரைட் டைம் டு இன்வெஸ்ட் இன் ஷேர் மார்க்கெட். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் செல்லிங்கில் இருக்கிறது இட் இஸ் பெட்டர். ஒரு கம்பெனியோட க்ரோத்ஸ் எல்லாமே நல்லா இருக்கா இல்லையான்றது அந்த நிஃப்டி 50 பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். சென்செக்ஸ் பார்த்தீங்கனாலே ஏறுதா இறங்குதான்றது தெரிஞ்சிடும். இன்றைக்கி சென்செக்ஸும் இவ்வளோ இறங்கியிருக்கு, நிஃப்டி 50 இறங்கியிருக்குன்னா ஸோ தேர் இஸ் அ ஹியூஜ் இம்பாக்ட் இன் த மார்க்கெட் பிகாஸ் ஆஃப் தி வைரஸ். இந்திய நிறுவனங்கள் எதெல்லாம் பெரிய அளவுக்கு ஒரு வீழ்ச்சியை சந்திச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? மேஜர் இம்பாக்ட் எதில் வரும்னா, இட் வில் பி அப்பான் தி ஐடி செக்டர் அண்ட் தி பேங்கிங் செக்டர். ஸோ மை ப்ரெடிக்ஷன் இஸ், நான் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கிறதுபடி போன வாட்டி வந்து இட் வாஸ் அ ஹவுசிங் மார்க்கெட் இன் யூஎஸ். ஸோ இந்த டைம் எதில் வந்து வி ஆர் எக்ஸ்பெக்டிங் மேஜர் ஃபால் இஸ். ஸோ திஸ் இஸ் நாட் த ரைட் டைம் டு இன்வெஸ்ட் இன் ஸ்டாக்ஸ். ஸோ என்னென்னா, ஒன்லி திங் இஸ் யூ ஹேவ் டு கோ ஃபார் ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இது இப்போ ஸ்டாக்ஸுக்கான நேரம் இல்லை. ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னீங்க. இப்போ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது கரெக்டான டைமா? ஸோ எப்போல்லாம் ஒரு பங்குச்சந்தை கீழே போகுதோ ஆட்டோமேட்டிக்காக கமாடிட்டியில் கோல்டு ஏற தான் செய்யும். ஸோ தட் இஸ் வை ஐ செட் 36,000 முடிஞ்ச வரைக்கும் கோல்டை பை பண்ணுங்கன்னு சொன்னதுக்கான ரீசனும் அதுதான். நீங்கள் ஸ்டாக்ஸில் போட்டிருந்தீங்கன்னா கூட சில ஸ்டாக்ஸ் வருஷத்துக்கு 12%, 15%, பேங்க்கில் போட்டிங்கன்னா 6%. இப்போ கோல்டில் டேரெக்டாக ஃபிசிக்கலாக வாங்கி வச்சுருந்தீங்கன்னா கூட ஆல்மோஸ்ட் யூ வுட் ஹவ் மேட் 15 to 16% ஆஃப் ரிட்டர்ன். பிஹைண்ட் தி சைன் நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்களோட விஜே நவனீத். இது உங்களோட எதிர்நீச்சல். இன்றைக்கி நம்மளோட எதிர்நீச்சலில் யார் கூட பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேட் அச்சீவர்ஸ் ட்ரைனிங் அகாடமியோட சிஇஓ கூட தான் பேச போகிறோம், மிஸ்டர் கிஷோர் குமார். அவர் கூட தான் இன்றைக்கி நம்மளோட கான்வர்சேஷன் இருக்க போகுது. இந்த பங்குச்சந்தைகள் எந்த மாதிரியான மாற்றத்தை சந்திச்சிருக்கு அண்ட் இந்த கொரோனா வைரஸ் இப்போ சமீபத்தில் வந்திருக்க இந்த கொரோனா வைரஸ் அவுட் பிரேக்னால பங்குச்சந்தைகள் என்ன மாதிரியான வீழ்ச்சியில் இருக்குது அண்ட் இது தவிர வேறு எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. அவர் கூட பேசுவோம். வணக்கம் சார். வெல்கம் டு தி ஷோ. சார், நம்ம ஷேர் மார்க்கெட் அப்படின்னு பேசும்போது இப்போ சமீபத்தில் இருக்கக்கூடிய ஷேர் மார்க்கெட்ஸ் வேல்யூஸ் எல்லாமே ட்ரிப்பாக இருக்குது. ஐ மீன் ஓரளவுக்கு ட்ரிப்பாக இருக்கிறதுக்கான காரணமாக எதை பார்க்குறீங்க அண்டு இதை எப்படி சமன் பண்ணுவீங்க? முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் ஃப்ரம் தி டாப் நிஃப்டின்றது பார்த்தீங்கன்னா டாப் 50 கம்பெனிஸ் ஆஃப் இந்தியன் மார்க்கெட். அது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இன்றைக்கி எல்லா ஸ்டாக்ஸுமே ஒரு பெரிய சரிவை பார்த்துருச்சு. அண்ட் முக்கியமான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தி அவுட் பிரேக் ஆஃப் கொரோனா வைரஸ் தான். அண்ட் இதில் என்ன முக்கியமான விஷயம் என்னென்னு பார்க்கணுன்னா, இப்போ எல்லாருமே ஒரு பேசக்கூடியது என்னென்னா, ஓகே கொரோனா வைரஸ்னால மார்க்கெட் இறங்குது. சரி, என்னோடய பழைய இன்டர்வியூஸ் எல்லாத்துலேயுமே எடுத்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம ரெகுலராகவே ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே இருக்கோம். என்னென்னா, நிஃப்டி வந்து இட் இஸ் நெவர் இன் அ பை ட்ரெண்ட். இப்போ ஏற்றன்னு பார்த்து அது எப்போ 10,000லேருந்து 11,960 போச்சோ அதோட அக்யூமுலேஷன் பீரியட் முடிஞ்சிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்தது எல்லாமே என்னென்னா, ஒரு பெரிய மேஜர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் தே வாண்ட் டு செல் தேர் பொசிஷன்ஸ். இப்போ அவங்க செல் பண்ணணும்னா யாராவது வாங்கணும். இப்போ நான் விற்கணும், வாங்கி வச்சிருக்கிறத விற்கணும்னா யாராவது வாங்கினா தான் நான் என்ன பண்ண முடியும், விற்க முடியும். இப்போ எனக்கு கிளியராக தெரிஞ்சிச்சு கீழே இறங்க போகுதுன்ட்டு. அப்போ நான் என்ன பண்ணணும்னா, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாரையும் உள்ளே வர வைக்கணும். அந்த உள்ளே வர ஒரு கேப்பு தான் இந்த கொஞ்சம் ஒரு 300லேருந்து 400 பாயிண்ட் மேலே என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சமாக ஏற்றிட்டு போனாங்க. இப்போ ஏற்ற நம்ம ஆளுங்க என்ன ஆயிடுச்சுன்னா, நிஃப்டி 12,000 கிராஸ் ஆகிடுச்சு, 12,100 கிராஸ் ஆகிடுச்சு, பெரிய லெவலில் ஏற்றம் இருக்கும். அடுத்து 15,000 13,000 டார்கெட் வரணும். எல்லா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஸ்டார்டட் டு பை. இப்போ எல்லாரும் பை பண்ண ஆரம்பிச்சுட்டு மொத்தமாக இன்றைக்கி என்ன ஆகிடுச்சுன்னா ஆல்மோஸ்ட் 1,500-1,600 பாயிண்ட் டோட்டலாக கீழே வந்துடுச்சு. ஸோ இதனால தான் நம்ம ரெகுலராக சொல்லிட்டு இருந்தது என்னென்னா, நிஃப்டி இஸ் நாட் இன் பை ட்ரெண்ட். முடிஞ்ச வரைக்கும் செல்லிங்லேயே இருக்கு. நீங்கள் செல் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, பட் பை பண்ணாதீங்க நம்ம ரெகுலராகவே சொல்லிட்டு இருந்தோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏன் சொல்கிறதுனா, ஏன்னா நிஃப்டியோட மேஜர் லெவல் அக்யூமுலேஷன் பீரியட் இஸ் ஆல்ரெடி ஓவர். ஸோ இதுக்கப்புறம் ஒரு பெரிய இறக்கத்தை தான் மார்க்கெட் பார்க்கணும். ஸோ இதுதான் ஒரு பெரிய வீழ்ச்சிக்கான ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் இது. என்னென்னா, இது ஓகே இதோட முடிஞ்சிச்சானா இன்னும் முடியல. நிஃப்டி ஹேஸ் டு கோ ஸோ மச் மோர் டவுன். இன்னும் டிஸ்ட்ரிபியூஷனில் தான் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் இன்னும் இறங்கிட்டே தான் போகும். ஸோ அதனால தான் இப்பயும் சொல்கிறேன், டோன்ட் கோ ஃபார் பை. முடிஞ்ச வரைக்கும் இப்போ ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ரைட் டைம், இட்ஸ் நாட் அ ரைட் டைம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் செல்லிங்கில் இருக்கிறது இட் இஸ் பெட்டர். அண்ட் ஒன் மோர் திங் இஸ், இப்போ எல்லாருமே இந்த கொரோனா வைரஸை கை காமிச்சிட்டு இருக்கோம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இட்ஸ் நாட் அபவுட் கொரோனா வைரஸ். ஏற்கனவே மார்க்கெட்டை இழுத்து பிடிச்சி வச்சுருந்தாங்க மேலே. டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஸ் என்ன பண்ணாங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் மார்க்கெட்டை மேலே இழுத்து பிடிச்சி வச்சுட்டு
ஒரு ரீசனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போது திடீர்னு வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் யோசிச்சு பாருங்கள், திடீர்னு லட்சே ஒரு பெரிய ஃபால் ஆகிடுச்சுன்னா என்னென்னா எவ்ரிபடி வில் பி பிளேமிங் தி கவர்மெண்ட் அண்ட் தி கம்பெனிஸ். இப்போ இந்த கொரோனா வைரஸ்ன்றது ஒரு நல்ல ஒரு ரீசன் ஆகிடுச்சு. இப்போ ஒரு டிஐஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, பை பண்ணி மேலே இடிச்சிட்டு இருந்த மார்க்கெட்டு இப்போ கொரோனா வைரஸ்ன்ற ஒரு கான்செப்ட் கிடச்ச உடனே தி ஸ்டார்டட் டு செல் ஆஃப் தேர் பொசிஷன்ஸ். இப்போ அதை செல் பண்ண உடனே இப்போ யாரையும் வந்து என்ன பண்ண முடியாது, உங்களுக்கு nobody can question them and blame them. So this was the perfect scenario to sell off all their positions. So அதனால தான் உங்களுக்கு ஒரு நிஃப்டியில் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிரேக் ஆகி 1600 பாயிண்ட்ஸ் கீழே வந்ததுக்கு ரீசனும் கொரோனா வைரஸ் கிடையாது. இட் வாஸ் பிகாஸ் ஆஃப் ப்ராப்பர் டிஸ்ட்ரிபியூஷன். அந்த டிஸ்ட்ரிபியூஷன் கூட ஒரு என்ன சொல்கிறது நல்ல ஒரு ரீசனாக இருந்தது தான் இந்த கொரோனா வைரஸ் அட்டாக். ஸோ நிஃப்டி ஸ்டில் இட் இஸ் இன் செல் ட்ரெண்ட். ஒரு கரெக்ஷன் வரலாம். இப்போ நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறோன்னா, நம்ம மக்கள் வந்து இது ஒரு கரெக்ஷன் வந்து ட்ரெண்டுன்னு நினச்சிக்கிறோம். ஒரு கரெக்ஷன்னா இப்போ ஒரு 1500 புள்ளிகள் விழுந்திருக்குன்னா ஒரு 300-400 பாயிண்ட் மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, ஏற்றுவாங்க. ஏன்னா மார்க்கெட்டில் ஏற்றோன்னு இருந்தால் இறக்கம் இருக்கணும், அதே மாதிரி இறக்கம்னு இருந்தால் கொஞ்சம் ஏற்றம் இருக்கணும். அந்த கொஞ்சம் ஏற்றத்தை பார்த்துட்டு மறுபடியும் நம்ம ஆளுங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், பை பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ திஸ் இஸ் நாட் த ரைட் டைம் டு இன்வெஸ்ட் இன் ஷேர் மார்க்கெட். ஏன்னா இன்வெஸ்டர்ஸ் ஹேவ் லாஸ்ட் their கான்ஃபிடென்ஸ். மேஜாரிட்டி ஆஃப் த எஃப்ஐஐஸ்லாம் அவங்க எப்போ பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணாங்களோ அப்போயே அவங்களோட டோட்டல் இதுவெல்லாம் ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து டிஏஎஸ் மார்க்கெட் இழுத்து பிடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த நியூஸ் வந்தவொடனே தே ஸ்டார்டட் டு செல் ஆஃப் தர் பொசிஷன். ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லாம் பை பண்ணாங்க, இன்ஸ்டியூஷன்லாம் செல் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ மாட்டிக்கிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் தான். ஸோ இட்ஸ் நாட் அ குட் டைம் டு இன்வெஸ்ட் இன் ஷேர்ஸ்னா. ஓகே சார், நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அந்த கரெக்டான ப்ரொப்போர்ஷனில் யாருமே கேள்வி கேட்காத டைமில் இழுத்து பிடிச்சி வச்சுருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. ஸோ இது வந்து இப்போது சைனாவில் நடந்திருக்கக்கூடிய இந்த டிசீஸ், இந்த கொரோனா வைரஸ்க்கும் சைனாவில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கீ பிளேயராக வேர்ல்டு லெவலில் இருக்கும்போது ஸோ அது நம்மளோட கண்ட்ரிக்கு எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுது அண்ட் இதை எப்படி பார்க்குறாங்க? சரி, இப்போது என்னென்னா when there is a plague or kind of viruses இந்த மாதிரி வரும்போது கண்டிப்பாக there will be a huge impact in the markets. ஏன்னா இப்போ Chinese is one of the biggest importers and exporters of the world. இன்னொன்று ஹையஸ்ட் பாப்புலேஷன் வேறு. உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ எல்லா கம்பெனிஸுமே உள்ள அந்த இடத்துல வச்சுருந்தவங்கள they started to shut down their business. இப்போ ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் ஆப்வியஸ்லி இட் வில் பி என்ன சொல்கிறது டிமாண்ட் எல்லாமே கட் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக ஒரு பொருளாதாரத்தோட என்ன சொல்கிறது ஏற வேண்டிய இடத்துல இப்போ இறக்கத்தை காண வேண்டிய ஒரு டைம். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நமக்கு குளோபலைசேஷன்ன்றது வந்ததுனால எல்லா கண்ட்ரியுமே இட் இஸ் பீன் இன்டர்லிங்க்ட் வித் அதர் கண்ட்ரிஸ். இப்போது குளோபலைசேஷன் என்னென்னா ஒரு கண்ட்ரியோட இன்னொரு கண்ட்ரி என்ன இருக்குன்னா தே ஹவ் பீன் அட்டாச் டுகெதர் இன் அ பிஸ்னஸ் டீல். இப்போ அந்த பிஸ்னஸ் டீல் எல்லாமே டீல்ஸ் ஒன்றா இருக்கும்போது இப்போ ஒரு கண்ட்ரியில் வந்து டோட்டல் என்ன சொல்கிறது உங்களுக்கு இறக்கத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக அது இன்னொரு கண்ட்ரியோட பொருளாதாரத்தையும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால தான் இப்போ இந்தியன் மார்க்கெட்ஸும் உங்களுக்கு என்ன ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டட் டு ஃபால். இப்போ இந்தியன் மார்க்கெட்ஸ்லேயும் உங்களுக்கு நம்ம நிஃப்டி 50 தான் உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறதுனா உங்களுக்கு சிக்னல் மாதிரி நம்ம கண்ட்ரியோட என்ன சொல்கிறது ஒரு கம்பெனியோட க்ரோத்ஸ் எல்லாமே நல்லா இருக்கா இல்லையான்றது அந்த நிஃப்டி 50 பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். சென்செக்ஸ் பார்த்தீங்கனாலே ஏறுதா இறங்குதான்றது தெரிஞ்சிடும். இன்றைக்கி சென்செக்ஸும் இவ்வளோ இறங்கியிருக்கு, நிஃப்டி 50 இறங்கியிருக்குன்னா ஸோ தேர் இஸ் அ ஹியூஜ் இம்பேக்ட் இந்த மார்க்கெட் பிகாஸ் ஆஃப் தி வைரஸ். ஆனால் என்னென்னா வைரஸ் வந்ததுனால இறங்குன்றது அது ஒரு லாஜிக் இருந்தாலும் இது பியூர்லி நாட் பிகாஸ் ஆஃப் வைரஸ். ஏன்னா ஒரு இன்ஸ்டிடியூஷன்ன்றது வந்து தே ஆர் ரெடி டு செல் அண்ட் ரெடி டு பை. அவங்களுக்கு என்னென்னா ஒரு பை பண்ணுறது லோவில் பை பண்ணணும், ஹையில் வந்து என்ன பண்ணணும் செல் பண்ணணும். இதுதான் ஹையஸ்ட் பாயிண்ட். அந்த ஹையஸ்ட் பாயிண்டில் செல் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் வச்சுட்டு இருந்தாங்க. அந்த ரீசன் கரெக்டான டைமில் வந்து அமைஞ்சிருச்சு. ஸோ தே ஸ்டார்டட் டு செல் ஆஃப் ஆல் தேர் பொசிஷன். ஸோ டெஃபினெட்லி இட் வில் ஹேவ் எ மேஜர் இம்பேக்ட் அரவுண்ட் த குளோபல் மார்க்கெட்ஸ். நம்ம ரெகுலராக சொல்லிட்டு இருக்க விஷயமும் அதுதான். என்னென்னா நான் கிராஷ்னு சொன்னோன்னே எல்லாருமே என்ன நினச்சிங்கன்னா இந்தியன் மார்க்கெட் கிராஷ். ஐ வாஸ் டாக்கிங் அபவுட் த குளோபல் மார்க்கெட் கிராஷ். குளோபலில் யூஎஸ் மார்க்கெட்டில் உங்களுக்கு பெரிய கிரைசிஸ் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது இந்தியன் மார்க்கெட்டில் அஃபெக்ட் பண்ணதான் செய்யும். சார், நீங்கள் சொல்லும் போதே இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. இப்போது சைனீஸ் மார்க்கெட்டில் இருக்க குளோபல் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இந்த கிராஷ் வந்து அதே மாதிரி இப்போது சைனீஸ் இங்கே இருக்கக்கூடிய இந்த கொரோனா வைரஸ் அவுட் பிரேக் இது ரெண்டுமே இந்தியன் மார்க்கெட்டில் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுன்னு சொன்னீங்க. ஸோ இது வந்து எவ்வளோ நாளைக்கு ப்ரொலாங் ஆகும்னு நினைக்கிறீங்க? இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் படி எவ்வளவு பர்சன்ட் இல்லை எவ்வளவு ஷேர்ஸ் வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எவ்வளோ பர்சன்ட் மேலே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? இப்போ என்னென்னா நம்ம ஏற்கனவே ப்ரெடிக்ட் பண்ண ஒரு விஷயம் தான். அந்த நிறைய வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். 11,916 ஒரு ரேட் சொல்லியிருப்பேன். அது கீழே இருக்க வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் செல்லிங்கில் இருங்க. பையிங் போகிறது இட்ஸ் நாட் அட்வைசபிள். ஸோ அதே மாதிரி ஒரு மேஜர் க்ரைசிஸ் வர ஆரம்பிச்சிச்சு, ஒரு கிராஷ் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா கிராஷில் நம்ம ஆளுங்க என்னென்னா ஒரே நாளில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா நிஃப்டி 50 அப்படியே 20-30% மைனஸ் ஆகிடும். சரி, அந்த மாதிரிலாம் ஆச்சுன்னா மொத்த பொருளாதாரமாக தேர் வில் பி அ ஹியூஜ் ஸ்டம்பிள் இந்த மார்க்கெட். ஸோ அந்த மாதிரி ஆகுது. டெய்லி ஒரு 200, 300, 400 பாயிண்ட்ஸ் வந்தாலும் அது கிராஷ் தான். எவ்ரிடே 400 பாயிண்ட்டாக வந்துட்டு 10 நாளில் 4000 பாயிண்ட் போனாலும் அது பேர் கிராஷ் தான்.
ஸோ அது ஒரே நாளில் தான் வரணும்னு இல்லை, இட் ஹஸ் டு கம் டவுன், தட் இஸ் இட். ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நிஃப்டி இப்போது கீழே இறங்க இன்னும் வாட் வி கேன் எக்ஸ்பெக்ட் இஸ் மினிமம் நெக்ஸ்ட் இப்போ 10,800 போயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் 10,200 இஸ் யோர் நெக்ஸ்ட் லெவல். ஸோ இதை 10,200 நிஃப்டி பிரேக் ஆச்சுன்னா ஸ்ட்ரெயிட்லி இட் வில் கோ டு 9,800. ஸோ 9,800லேருந்து மார்க்கெட்ஸ் அங்கே சஸ்டெயின் பண்ண முடியலன்னா அதோட 8,700 இஸ் யோர் மேஜர் லெவல் ஃபார் நிஃப்டி. 8,700 வந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் வில் லூஸ் இட்ஸ் 30 to 40% ஆஃப் இட்ஸ் வேல்யூ. ஏன்னா நிஃப்டியே உங்களுக்கு என்ன ஆச்சு 12,400லேருந்து 8,000 வரும்போது ஆல்மோஸ்ட் 30% ஆஃப் தி ஸ்டாக் வேல்யூ இஸ் கான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக 30 to 40% எல்லா ஸ்டாக்ஸோட வேல்யூவும் கீழே வரும். ஸோ திஸ் இஸ் நாட் த ரைட் டைம் டு இன்வெஸ்ட் இன் ஸ்டாக்ஸ். ஸோ என்னென்னா ஒன்லி திங் இஸ் யூ ஹேவ் டு கோ ஃபார் ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இது இப்போ ஸ்டாக்ஸுக்கான நேரம் இல்லை, அதனால தான் நம்ம ரெகுலராக இது சொல்லிட்டு இருக்கோம். சார் அதே மாதிரி இந்த அவுட் பிரேக்னால நிறைய பேருக்கு வந்து இந்த குழப்பம் இருக்கும். இப்போ நீங்கள் தெளிவாக சொன்ன மாதிரி திஸ் இஸ் நாட் த ரைட் டைம் டு இன்வெஸ்ட்னு. ஸோ இப்போ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கவங்க என்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கலாம், என்ன மாதிரியான விஷயத்தை ஃபாலோ பண்ணி இந்த ஒரு விஷயத்துலேருந்து கொஞ்சம் சஸ்டெயினபிலிட்டியை நோக்கி போகலாம்? சரி, ஃபஸ்ட்டு திங் இஸ் எனக்கு ஒரு மார்க்கெட் ஒரு பெரிய லெவலில் செல்லிங் ட்ரெண்டு தெரிஞ்சுன்னா பையில் வச்சிருக்கிறதே யூஸ் இல்லை. இப்போ எப்படின்னா சில பேர் சொல்லுவாங்க பெரிய பெரிய கம்பெனிஸ் எப்படி இருந்தால் க்ளோஸாக பண்ண போகிறாங்க, க்ளோஸ் பண்ண மாட்டாங்க, ரிகவர் ஆகும். எப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாடா மோட்டார்ஸ் எடுத்துட்டிங்கன்னா 400 இருந்த மார்க்கெட் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 150 120 வந்துச்சு. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டாட்டான்றது பெரிய கம்பெனி, அது எப்படியும் க்ளோஸ் ஆக போகிறது, எப்படியும் ஏறும்னு தெரியும். ஆனால் ஆல்மோஸ்ட் இந்த 2 வருஷம் உங்களுக்கு என்ன ஆகிட்டு இருக்கும். ஸோ 2 to 3 years அது 400லேருந்து 120 வரும்போது ஸோ ப்ரைஸ் இறங்குச்சு, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, திருப்பி நான் கீழே வந்தோடனே வாங்கிப்பேன், மேலே ஏறும்போது விற்றுக்கலான்னு சொல்லலாம். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் என்ன லூஸ் பண்ணுறீங்கன்னா யூ ஆர் லூசிங் யுவர் ப்ரெஷியஸ் டைம். 2 years 3 yearsன்றது டைம் போயிடுச்சு. ஸோ அப்போ அந்த டைமில் த பெட்டர் திங் இஸ் டு க்ளோஸ் அட் தி டாப் அண்ட் பை அட் தி லோ. நம்ம மேலே பை பண்ணி வச்சுட்டு கீழே வர பை பண்ணுறது காட்டிலையும் மேலே வரும்போதே தெரிஞ்சிச்சு கீழே வரப்போதுன்னு க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி கீழே வந்துட்டு பிறகு பை பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். ஏன்னா யுவர் சேவிங் டைம் ஆஸ் வெல் as யுவர் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இப்போ மார்க்கெட் கீழே இறங்குதுன்னு தெரிஞ்சிட்ட பிறகு ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணுறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. ஆக்சுவலி இந்த இதுவெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் மேலேயே என்ன பண்ணியிருக்கணும்னா யூ ஷுட் ஹவ் க்ளோஸ்ட் யுவர் பொசிஷன்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு கீழே வரும்போது என்ன பண்ணிக்கலாம்னா யூ டேக் இட் ஆஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ எனக்கு லெட்ஸே ஒரு ஸ்டாக் வந்து 100 ரூபாயில் ட்ரேட் ஆகுது, மேலே இருந்து கீழே வரப்போகுதுன்னு தெரிஞ்சிச்சு, அப்போ 100ல் நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி எனக்கு ஒரு 70 rupeesல கிடைக்குதுன்னா அந்த 100 ரூபாயில் இருந்த ஸ்டாக் இப்போ எனக்கு 70 ரூபாயில் கிடைக்குது. இப்போ எனக்கு லாபம் தானே அது. இப்போ 70லேருந்து மறுபடியும் 100 போச்சுனாலும் I'll be in profits. அதையே 100லேயே வாங்கி வச்சுட்டு திருப்பி அது 70 வந்துட்டு 100 வந்தாலும் எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, என்னோட டைம் தானே வேஸ்ட்டு. ஸோ பெட்டர் க்ளோஸ் யுவர் பொசிஷன்ஸ் அட் டாப்ஸ். ஆனால் இதுலேயும் முக்கியமாக என்னென்னா க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொன்னோடனே எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணணும்னா யூ ஹேவ் டு ஃபஸ்ட் அனலைஸ் இட். நம்ம ஆளுங்க ஓகே சொல்லுங்க க்ளோஸ் பண்ணணும்னு இருக்கிற எல்லா ஸ்டாக்கையும் க்ளோஸ் பண்ணுறாங்க. See, there are certain performing stocks. ஸோ வாட் ஐ எம் சேயிங் இஸ் எதெல்லாம் டவுன் ட்ரெண்டில் இருக்குது முதல்ல அனலைஸ் பண்ண கற்றுக்கோங்க. அனலைஸ் பண்ணி மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்குன்னா அப்போ என்ன பண்ணுங்கள், யூ ஸ்டார்ட் டு செல். இல்லை சில ஸ்டாக்ஸ் வந்து பை ட்ரெண்டில் தான் இருக்குது, டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணுறீங்க, ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ணுறீங்க, பை ட்ரெண்டில் தான் இருக்குன்னா யூ ஹோல்ட் தோஸ் ஸ்டாக்ஸ். ஸோ செல் ட்ரெண்டில் இருக்க ஸ்டாக்ஸை க்ளோஸ் பண்ணிக்கிறது இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். இந்த பெரிய ஸ்டாக் மார்க்கெட் குளோபல் கிராஷில் இந்திய நிறுவனங்கள் எதெல்லாம் பெரிய அளவுக்கு ஒரு வீழ்ச்சியை சந்திச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? See, my thing is when there is going to be a huge financial plunge, major impact எதில் வரும்னா it will be upon the IT sector and the banking sector. So my prediction is, நான் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கிறதுபடி போன வாட்டி வந்து it was a housing market in US. ஸோ உங்களுக்கு மெயின் ஸ்ட்ரீட்டில் தான் உங்களுக்கு பெரிய லெவலில் கிராஷ் வந்துச்சு. 2008 எல்லாருக்கும் அந்த கிராஷை பற்றி தெரியும். ஸோ இந்த டைம் எதில் வந்து we are expecting a major fall is between IT and the banking sector. ஸோ இந்த டைம் இதில் தான் ஒரு மேஜர் கிராஷ் இருக்கலாம். பட் இன்கேஸ் இஃப் யூ ஆர் இன்வெஸ்டர் எப்போவுமே நிலைக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது செக்டார்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு FMCG இஸ் ஆல்வேஸ் தேர். FMCGன்னு வந்து உங்களுக்கு அன்றாட தேவைகள், யூனிலிவராக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அன்றாட தேவை இல்லையா. யூ கேன் கோ ஃபார் மெடிக்கல் செக்டார். ஃபார்மா செக்டாரும் FMCGயும் எப்போவுமே ஓரளவுக்கு என்ன தான் கிராஷ் வந்தாலும் இது நிற்கும். ஏன்னா இது அன்றாட தேவைன்னும் போது ஆட்டோமேட்டிக்காக மக்கள் வாங்கிட்டே தான் இருப்பாங்க. அதே டைமில் மெடிசன் போடுறவங்க போட்டுட்டு தான் இருக்கணும். ப்ளஸ் ஃபுட்டு செக்டார்ஸ்லும் தேர் வில் பி என்ன சொல்கிறது மேஜர் இம்பேக்ட் இருக்காது. இப்போ மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாம் இப்போ ஐடி செக்டர்லாம் லட்சே ஒரு 50% இறங்குதுன்னா இதில் 20% இறங்கும். ஆனால் இறங்கும் பட் கம்மியாக இறங்கும். ஸோ பெட்டர் யூ கேன் கோ ஃபார் FMCG or pharma stocks. This will be a better investments rather than IT. இப்போ IT and banking we are expecting a major
என்ன சொல்கிறது டவுன்ஃபால். ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னீங்க. இப்போ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது கரெக்டான டைமா? பிகாஸ் இப்போ நம்ம இப்படிப்பட்ட ஒரு 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 கிரிட்டிக்கலான அவுட் பிரேக், கொரோனா வைரஸ் அவுட் பிரேக்னால கோல்டில் வந்து இப்போது இன்வெஸ்ட் பண்ணுறது கரெக்டான டைம்னு நினைக்கிறீங்களா? ஷூர். சரி, ஒரு சைடில் நான் இன்டர்வியூஸில் சொல்லிகிட்டு இருக்கிறது ஒன்று வந்து ஸ்டாக்கில் பை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம். இன்னும் ஒரு சைடில் நான் 36,000 இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிற ஒரே இடம் கோல்டு தான். ஏன்னா ஈவன் லாஸ்ட் டைம் இன்டர்வியூவில் கூட ஐ திங்க் ஐ செட் தட் சின்ன கிராம்ஸ் ஆஃப் கோல்டாக என்ன பண்ணிக்கோங்கன்னா ஒரு கிராம் காயின்ஸ் கோல்டாக வாங்கிக்கோங்க. இடிஎஃப்ஸோ இல்லை என்ன சொல்கிறது பாண்ட்ஸ்லேயே போகாதீங்க. கோ ஃபார் ஃபிசிக்கல் டைரக்ட் 1 grams ஆஃப் காயின்ஸ் ஆஃப் கோல்ட். ஏன்னா when there is a huge crash in the financial market, automatically investors has to go for an alternative investment. ஸோ எல்லாருமே ஒரு ப்ரெஷியஸ் திங்காக கன்சிடர் பண்ணுறது கோல்டு தான். ஸோ எப்போல்லாம் ஒரு பங்குச்சந்தை கீழே போகுதோ ஆட்டோமேட்டிக்காக கமாடிட்டியில் கோல்டு ஏற தான் செய்யும். ஸோ தட் இஸ் வை ஐ செட் 36,000 முடிஞ்ச வரைக்கும் கோல்டை பை பண்ணுங்கன்னு சொன்னதுக்கான ரீசனும் அதுதான். ஸோ ஆல்மோஸ்ட் 36,000 இன்றைக்கி 44,000 வந்துடுச்சு மார்க்கெட். நீங்கள் ஸ்டாக்ஸில் போட்டிருந்தீங்கன்னா கூட சில ஸ்டாக்ஸ் வருஷத்துக்கு 12%, 15%, பேங்க்கில் போட்டிங்கன்னா 6%. இப்போ கோல்டில் டேரெக்டாக ஃபிசிக்கலாக வாங்கி வச்சுருந்தீங்கன்னா கூட ஆல்மோஸ்ட் யூ வுட் ஹவ் மேட் 15 to 16% ஆஃப் ரிட்டர்ன் இன் ஜஸ்ட் அ பீரியட் ஆஃப் 6 months to 7 months. ஸோ இப்போயும் கோல்டுக்கு வந்து என்னென்னா நம்ம ஆளுங்க எப்படின்னா இப்போ 36,000 சொல்லும்போது கொஞ்சம் 32,000 வந்துடுச்சுன்னா என்ன பண்ணிக்கலாம், பை பண்ணிக்கலாம். 40,000 போயிடுச்சு, சரி மறுபடியும் அட்லீஸ்ட் 36,000 வந்தால் என்ன பண்ணலாம், பை பண்ணலாம். இப்போ 44,000 போயிடுச்சு, ஒரு ரவுண்ட் ஆஃப் பண்ணுவோம், 40 வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், பை பண்ணலாம். கடைசி வரைக்கும் அது ஏறிட்டே தான் போகிறது, இவங்க பார்த்துட்டே தான் இருப்பாங்க. ஸோ யூ ஹேவ் டு டேக் இமீடியட் ஆக்ஷன்ஸ். இப்போ 44,000 இருக்கா, ஒரு சின்ன கரெக்ஷன் வருதா, கரெக்ஷன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எப்படின்னா நம்ம உடனே ஒரு 5,000 பாயிண்ட் 10,000 பாயிண்ட் கீழே வராது, மிஞ்சி போனால் ஒரு 500 ரூபா வருதா. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா டிவைட் பண்ணிக்கோங்க. நான் 1 லட்ச ரூபாய்க்கு கோல்டு வாங்க போகிறேன், இப்போயே வாங்கிட்டு அது கொஞ்சம் இறங்கிடுச்சுன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா 44,000ல் ஒரு 25,000 இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. 43,000 வருதா கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. திருப்பி 42,000 வருதா கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இறங்கல திருப்பி ஏறுதா பேலன்ஸ் இருக்கிறது இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா யூ ஹவ் ஸ்பிளிட்டட் யுவர் கேபிட்டல். அப்போ நல்ல ப்ரைஸிங்கில் உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பீங்க, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ கோல்ட் இஸ் ஆல்வேஸ் அ ரைட் டைம் டு பை நவ். ஸோ கீழே இறங்க see it as an opportunity. முடிஞ்ச வரைக்கும் கோல்டில் என்ன பண்ணுங்கள், இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு மேஜர் மார்க்கெட்டில் க்ரைசிஸ் வந்துச்சு, ஒரு மார்க்கெட்டில் பெரிய ஃபால் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்லி கோல்டு ஹேஸ் டு இன்க்ரீஸ். கோல்டோட நெக்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா ஆல்வியஸ்லி இட் வில் பி ரீச்சிங் அரௌண்ட் 46,500. அதை தாண்டிடுச்சுன்னா திருப்பி நம்ம ஹையஸ்ட் மார்க் 50,000 பார்க்குறதுக்கும் ஆல் த சான்சஸ் ஆர் தேர். கோல்டு வாங்குறதுக்கு மார்க்கெட்டில் ஒரு பெஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இது கூடவே வந்து இப்போது கோல்டில் அதுக்கான வேல்யூஸ் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது அண்ட் மொரோவர் வந்து நீங்கள் சொன்னீங்க ப்ரிடிக்ஷன்ஸ் படி 50 கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு. இது ஃபியூச்சரில் எவ்வளோ போகும் அண்ட் இப்போது வந்து கரெக்டான ஒரு மூவ் தானா, இது ஸ்டெடியான மூவ்னு நினைக்கிறீங்களா? டெஃபினெட்லி இட்ஸ் அ குட் மூவ். இப்போ நேற்று 43,000 இருந்துச்சு, இன்றைக்கி 44,000, நாளைக்கு 45,000 46,000 ஆச்சுனாலும் நம்ம ஏன்னு கேட்க முடியாது. என்னென்னா மார்க்கெட் அதோட வேலை கரெக்டாக தான் பார்க்குது. வி ஹாவ் டு டேக் அ டெசிஷன். ஆக்ஷன் இஸ் நீடட். ஸோ இன்னும் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஏறிண்டே தான் இருக்கும். என்னென்னா நான் 36,000 பார்த்தவங்களும் இன்னும் 40,000 பார்ப்பாங்க, 40,000 பார்த்தவங்க 44,000 பார்த்துட்டு இருப்பாங்க. மை சஜஷன் இஸ் 300 பாயிண்ட் 400 பாயிண்ட் இல்லை யூ ஜஸ்ட் டிவைடட். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் 300 பாயிண்ட்டுக்கு ஒன்ஸ் வாங்கிட்டே இருங்க. 300 rupees கீழே இறங்குதா கோல்டு, யூ கோ அண்ட் பை இட். திருப்பி 300 இறங்குதா மறுபடியும் பை பண்ணுங்கள். மறுபடியும் 300 ரூபாய் ஏறுதா அப்போ மறுபடியும் பை பண்ணுங்கள். ஏன்னா ஏறிட்டு ஒரே டே ஏறும்போது என்ன பண்ணிடணும், உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃபுல்லாக இன்வெஸ்ட் ஆகிருக்கணும். ஸோ திஸ் இஸ் அ ரைட் டைம் டு இன்வெஸ்ட் இன் கோல்ட். திருப்பி கரெக்ஷன் வந்ததுன்னா ஆல்வேஸ் see it as an opportunity and try to accumulate gold as much as possible. கண்டிப்பாக மார்க்கெட் இது இறங்க இந்த சைடு கமாடிட்டியில் கோல்டு ஏறிக்கிட்டே தான் இருக்கும். சார், ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நமக்கு இந்த கொரோனா அவுட் பிரேக் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் இம்பேக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார். சரி, இப்போ கொரோனா வைரஸ் ஹேஸ் இம்பேக்டட் த மார்க்கெட். ஆல்மோஸ்ட் நிஃப்டி வந்து 12,400லேருந்து now it is trading around 10,800 வரைக்கும் மார்க்கெட் கீழே வந்துச்சு. ஸோ இட் இஸ் அ மேஜர் ஃபால். இப்போ ஆல்மோஸ்ட் போன டைம் வந்து ஒரு ஃபால் பட்ஜெட் டைமில் ஆல்மோஸ்ட் 400 பாயிண்ட்ஸ் அடிக்கும் போதே தலால் ஸ்ட்ரீட்லலாம் உங்களுக்கு மேஜர் லாஸஸ்ன்றது வந்து we have read in the news. இப்போ 1,600 பாயிண்ட்டு கீழே வந்திருக்குன்னா அப்போ what will be the impact? ஸோ டெஃபினெட்லி இன்வெஸ்டர்ஸ் ஆர் இன் அ ஹியூஜ் லாஸஸ். ஸோ இன்னும் இறங்க தான் செய்யும் மார்க்கெட். ஆனால் இறங்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரிக்கவரி வரும். எல்லா மார்க்கெட்டும் இறங்கும் போது கண்டிப்பாக என்ன ஆகும்னா ஒரு சின்ன ரிக்கவரி தரும். அந்த ரிக்கவரியை யூஸ் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணிக்கோங்கன்னா ட்ரை டு வைண்ட் ஆஃப் யுவர் பொசிஷன்ஸ் அண்ட் கம் அவுட் ஆஃப் இட் அண்ட் கோ ஃபார் செல். இல்லையா எனக்கு செல்லிங் போகிறதுக்கே பிடிக்கல, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் நான் ட்ரேட் பண்ண மாட்டேன், ஸ்டாக்ஸ் மட்டும்தானா, கோ ஃபார் கோல்டு, தட் வில் பி பெட்டர். ஸோ
ஸோ இந்த டைமில் கொரோனா வைரஸ் ஹாஸ் மேட் அ ஹியூஜ் இம்பேக்ட் இன் குளோபல் மார்க்கெட்ஸ். இந்தியன் மார்க்கெட் மட்டும் இல்லை, குளோபல் மார்க்கெட்லேயே உங்களுக்கு நாஸ்டாக் காம்போசிட்டாக இருக்கட்டும், நைக்கியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் தேர் இஸ் அ மேஜர் ஃபால் இன் தி குளோபல் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ். ஸோ முடிஞ்ச வரைக்கும் மார்க்கெட்டை பை பண்ணாமல் இருக்கிறது இட் இஸ் சேஃப், அண்ட் கோல்டில் பை பண்ணுறது தான் சேஃப். என்னோட கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட நேரத்தை எங்களோட பகிர்ந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி.